நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி முட்டைகோசு கேரட்டு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்காக முட்டைகோசு ஒரு அரை முட்டைகோசு நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம். ஒரு கேரட் எடுத்துருக்கேன். முழு முட்டைகோசு போட்டு 2-3 கேரட் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். நான் அரை முட்டைகோசு போட்டிருக்கனால ஒரே ஒரு கேரட்டு மட்டும் 2 நறுக்கி அரை வட்ட வடிவத்தில் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வேக வச்சு பாசிப்பருப்போட வேக வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளித்து நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம அலசிக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூனு பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்கிறோம். தண்ணியோட கொஞ்சம் ஒரு தடவை அலசிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு வேக வச்சுருக்கோம். இதோட கூட முட்டைக்கோசையும் போட்டு நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கோசு போட்டு இதில் முட்டைக்கோசையும் கேரட்டையும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அது இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த முட்டைக்கோசு கேரட்டை சில்வர் பவுலில் தண்ணி ஊற்றி அதெல்லாம் ஊற வச்சு 2 தடவை அலசிட்டு இதை நம்ம பாசிப்பருப்பு வந்ததுக்கப்புறம் அதில் போட போகிறோம். அது கூடவே நம்ம இப்போ வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம். வெந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் தாளித்து ஒன்றா போட்டு கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான முட்டைக்கோசு கேரட்டு கூட்டு ரெடி ஆயிரும். பாசிப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கிற முட்டைக்கோசு கேரட்டை அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா முட்டைக்கோசையும் கேரட்டையும் அதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம அலசி வச்சுருக்கிற முட்டைக்கோசை இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். அலசி வச்ச முட்டைக்கோசை எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்போடு கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். மூடி வச்சு வேக வைங்க. இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. போதுமான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நம்ம வந்து இப்போ மூடி வைக்க போகிறோம். கிண்டிட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு நம்ம போட்டிருந்த முட்டைக்கோசு கேரட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு சில்வர் பவுலில் வந்து மாற்ற போகிறோம். தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த சில்வர் பவுலில் மாற்றிட்டு நம்ம வெங்காயம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். நம்ம சில்வர் பவுலில் மாற்றிக்கலாம். முட்டைக்கோசு கேரட்டை நம்ம சில்வர் பவுலில் மாற்றியாச்சு. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 2-3 மிளகாய் வந்து நம்ம கிள்ளி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டியை வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட போகிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கனலை கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கனல் கம்மியாக இருக்கட்டும். போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்ச இடத்துல வதங்குற அளவுக்கு வதங்கிட்டோம். இது கூடவே கிள்ளி வச்சுருக்கிற பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வாசம் கூட சூப்பராக வருது. நல்லா வாசமாக இருக்குது. வெங்காயம் மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம காயை வந்து இதில் போட்டுக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கிறத
காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா கலந்துருச்சு காயோட. இப்போவே வாசம் சூப்பராக வருது. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம இந்த காய் கூட்டு. நம்ம காயை வெட்ட போகிறோம், பாசிப்பருப்பு போட்டு அதோட வேக வைக்க போகிறோம். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கடுகு, மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு தாளித்து அதை வந்து வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற காயை அதில் போட்டு கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான கேரட்டு, முட்டைக்கோஸு, பாசிப்பருப்பு போட்ட கூட்டு ரெடி ஆயிரும். எல்லாமே நல்லா கலந்துருச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கூட்டை நம்ம இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, வாசமே சூப்பராக இருக்குது. முட்டைக்கோஸு, கேரட்டு, பாசிப்பருப்பு போட்ட கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். காலையில் வந்து செய்யணும் ஒரு கூட்டுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.